இன்று என் மகனுக்கு இரண்டாவது திருமணம். அவனின் முதல் திருமணத்திற்கு என்ன ஆனது என்பதை நான் மறக்க விரும்பினேன். ஏனெனில் அது ஒரு விசித்திரமான நிகழ்வு. ஆனால் இன்று அவனுக்கு இரண்டாவது திருமணம் என்பதால் அவள் என் மகனை நன்றாக பார்த்து கொள்வாள் என்று நான் நம்பினேன். என் மகன் கடினமாக உழைக்கும் நல்லவனாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தான். அதனால் அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இரண்டாவது திருமணம் நடப்பதில் யாரும் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் என் இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. இரவு நெருங்க நெருங்க என் இதயம் வேகமாக துடித்தது. நான் கவலைப்பட்டேன். என் மகளுக்கும் இது தெரிந்தது. அவளும் என்னை போலவே கவலைப்பட்டாள். அவள் இன்றும் அதுவே நடந்தால் என்ன ஆகும் என்றாள். நான், உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை சொல். நான் ஏற்கனவே கவலையில் இருக்கிறேன். இப்போது எல்லா விருந்தினர்களும் வந்துவிட்டனர். கடந்த முறை கொரோனா காரணமாக இத்தனை பேரை அழைக்க முடியவில்லை. ஆனால் இந்த திருமணத்திற்கு எல்லா உறவினர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்திருந்தனர். என் மகனும் மகிழ்ச்சியாக இருந்தான். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய முதல் மனைவியை விட இவள் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள். மணப்பெண் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். மற்ற அனைவரையும் அறையில் இருந்து வெளியேற்றிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் மணப்பெண்ணுடன் அமர்ந்தேன். நான், மருமகளே, நீ உன் குடும்பத்தில் மூத்தவள். நீ மிகவும் பொறுமையான பெண். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். பார், திருமணம் நடந்தால் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என்றேன். அவள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றாள். நான், என் மகன் ஏதாவது தவறாக பேசினால் அதை பற்றி கவலைப்படாதே. அறையில் நடப்பதை அறைக்குள்ளேயே இருக்கட்டும். காலையில் எனக்கு சொல். நான் உன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வேன். என் பேச்சை கேட்டு அவள் சற்று கலக்கமடைந்தாள். நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் சற்று பதட்டத்துடன், சரி, நான் முழு முயற்சி செய்வேன். இப்போது இந்த வீட்டின் மரியாதையும் என் மரியாதைதான் என்றாள். நான் மணப்பெண்ணின் கையை பிடித்து வெளியே வந்தேன். எல்லோரும் தங்கள் படுக்கைக்கு சென்று தூங்க ஆரம்பித்தனர். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. ரொம்ப நேரம் கழித்து நான் தூங்க சென்றேன். ஆனால் என் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. என் கண்கள் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தன. சீக்கிரம் காலை வந்துவிட்டால் என் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று விரும்பினேன். ஆனால் சரியாக 2:30 மணிக்கு நான் சில உரத்த கூச்சல்களை கேட்டேன். அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அதன் பிறகு மீண்டும் மீண்டும் அலறல்கள் கேட்க ஆரம்பித்தன. இது ஒரு பெண்ணின் அலறல் சத்தம். அந்த பெண் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். எல்லா விருந்தினர்களும் மெதுவாக எழுந்திருக்க தொடங்கினர். திடீரென்று என் மகனின் அறை கதவு திறந்தது. என் மருமகள் பைத்தியம் பிடித்தது போல் வெளியே ஓடினாள். அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட விரும்பினாள். சில பெண்கள் அவளை பிடித்து, பெண்ணே, என்ன ஆச்சு? உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள் என்றனர். எல்லோரும் அவளை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவள் மயங்கி விழுந்தாள். ஒருவர் மயங்கி விழுந்தால் அவர் மீது தண்ணீர் தெளிப்பார்கள். ஆனால் என் மருமகளுக்கு தண்ணீர் தெளித்த பிறகும் கூட மயக்கம் தெளியவில்லை. அவள் உடல் முழுவதும் குளிர்ந்து விட்டது. உடனடியாக அவள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். நான் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் மீண்டும் அதே நாடகம் நடக்கும். ஆனால் வேறு வழியும் இல்லை. பாவம், அந்த பெண் எந்த விதத்திலும் மயக்கம் தெரியவில்லை. அவளுடைய பெற்றோர்களும் வரவழைக்கப்பட்டனர். அவர்களும் ஒருவருக்கொருவர் காதுகளில் பேச ஆரம்பித்தனர். தெரியவில்லை, எங்கள் மகளுக்கு என்ன ஆனது, தெரியவில்லை, அவளுடன் என்ன நடந்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தார்கள். எங்கும் கேள்விகள், கேள்விகள் மட்டுமே. நான் பாவம் கவலையுடன் மருத்துவமனையில் அலைந்து கொண்டிருந்தேன். நான் வீட்டிற்கு வந்து என் மகனிடம், இப்போது நீ என்ன செய்தாய் என்று கேட்க விரும்பினேன். ஆனால் அவன் அறையில் இல்லை. அவனுடைய போனும் அணைக்கப்பட்டிருந்தது. அறையின் நிலைமை சாதாரணமாக இருந்தது. எந்த பொருளும் உடைந்ததாகவோ அல்லது அவன் தன் மனைவியை அடித்ததாகவோ தெரியவில்லை. ஒருவேளை என் மகன் அரவிந்த் மக்களின் கேள்விகளில் இருந்து தப்பிக்க எங்காவது சென்றிருக்கலாம். இப்போதைக்கு எனக்கு மருமகளை பற்றி கவலை இருந்தது. நான் மருத்துவமனைக்கு திரும்பி வந்தேன். 2-3 மணி நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் என் மருமகளை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். என் மருமகள் எங்கள் வீட்டிற்கு வர விரும்பவில்லை. அவள் மிகவும் பயந்திருந்தாள்.
ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் அவளை சமாதானப்படுத்தினர். மாமியார் வீட்டிற்கு போவோம், இல்லை என்றால் மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? மக்கள் பலவிதமான கதைகள் பேசுவார்கள். நானும் என் மருமகளை சமாதானப்படுத்தினேன். என் பேச்சை கேட்ட என் மருமகள் கோபமடைந்து, நான் ஒரு நொடியும் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் என் அம்மா வீட்டிற்கு போவேன், உங்கள் மகனுடன் நான் ஒரு நொடியும் இருக்க விரும்பவில்லை என்று தன் முடிவை அறிவித்தாள். கண்ணீருடன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். இது ஏற்கனவே நடந்ததுதான். அரவிந்தின் முதல் திருமணம் நடந்த போதும் இதேதான் நடந்தது. என் முதல் மருமகளுக்கும் அதுதான் நடந்தது. அவள் எனக்கு மிகவும் பிடித்தமான பெண், என் மகளின் தோழி. என் மகள் அவளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அவள் ஒரு பணக்கார தந்தையின் மகள். அவள் மிகவும் நல்ல பெண். எனக்கு அவர்களின் குடும்பமும் பிடித்திருந்தது. சில நாட்களில் அவள் அரவிந்தை விரும்ப ஆரம்பித்ததை நான் உணர்ந்தேன். ஒருவேளை அதனால் தான் இந்த உறவு அனுப்பப்பட்டு இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவளுக்கும் அதேதான் நடந்தது. முதல் திருமண இரவில் அவளும் அலறி கொண்டே அறையை விட்டு வெளியே ஓடினாள். அதன் பிறகு என் மகனின் முகத்தை கூட பார்க்க மறுத்துவிட்டாள். உன் வாழ்க்கையை பற்றி யோசி என்று எல்லோரும் அவளை சமாதானப்படுத்த முயன்றார்கள். ஆனால் அவள் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்றாள். இப்போது இந்த பெண்ணையும் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளும் உங்கள் மகனுடன் நான் இருக்க விரும்பவில்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் என்றாள். அந்த பெண்ணின் தந்தை மீண்டும் மீண்டும் அந்த ஆளை அலையுங்கள், எங்கள் மகனுடன் அவன் என்ன செய்தான் என்று கேட்போம் என்றார். எல்லோரும் அவன் மீது கேள்விகளை அடுக்கினார்கள். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான், எதுவும் பேசவில்லை. சோர்வடைந்த அனைவரும் அமைதியாகினர். அந்த பெண்ணின் பெற்றோரும் அரவிந்தை திட்டி மிரட்டிவிட்டு கிளம்பி விட்டார்கள். அவர்கள் தங்கள் மகளையும் அழைத்து சென்றனர். ஒரு பெரிய நாடகம் நடந்துவிட்டது. அந்த பெண்ணின் பெற்றோர்கள் எங்களை அவமானப்படுத்துவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் அரவிந்த் தன் வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அரவிந்தின் தந்தை ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தார். எல்லா அவமானங்களையும் நான் தனியாகவே தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. இன்று நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். அரவிந்திற்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அரவிந்தை பற்றி பல கதைகள் உருவாக்கப்பட்டன. சிலர் அரவிந்த் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று தெரிகிறது என்றனர். இன்னும் சிலர் புதிய மணப்பெண்ணுடன் அவன் என்ன செய்தான் என்று தெரியவில்லை, அவள் ஏன் இவ்வளவு பயந்து விட்டாள் என்றனர். எத்தனை வாய்கள் இருந்தனவோ அத்தனை கதைகள் இருந்தன. ஆனால் இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. மக்களுக்கு உண்மையான காரணம் தெரியாத போது அவர்கள் தங்கள் சொந்த கதைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உண்மையான காரணம் எனக்கும் தெரியாது. முதல் இரவிலேயே என் மருமகள் என் மகனின் அறையில் இருந்து கத்தி கொண்டே ஏன் ஓடினாள்? அந்த பெண்ணும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் பெற்றோரிடம் ஏதாவது சொல்லி இருக்கலாம் என்று நான் என் மனதிலேயே நினைத்தேன். உண்மையை அறிய நான் அவர்கள் வீட்டிற்கு போன் செய்தேன். அவர்கள் எங்களுடன் உறவை துண்டித்திருந்தாலும் மனித நேயத்தின் அடிப்படையில் நான் அவளது நலனை விசாரிப்பதற்காக போன் செய்தேன். போனை அந்த பெண்ணின் தாயார் எடுத்தாள். நான் கேட்டேன், உங்கள் மகளின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? என் குரலை கேட்டதும் அவள் கோபமடைந்தாள். என் மகள் இன்னும் குணமடையவில்லை, நீங்கள் மீண்டும் போன் செய்தால் ஜாக்கிரதை. இதை கேட்டதும் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எனது முதல் மருமகளுக்கும் இதேதான் நடந்தது. என் மகள் அவள் குறைந்தபட்சம் 6 அல்லது 7 மாதங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாள் என்று சொன்னாள். என் மகனுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. என்ன குறைபாடு இருந்தது? அதனால் அவனுடைய மனைவிகள் பயந்து ஓடிவிட்டார்கள். அரவிந்தை பற்றி பேசினால் அவன் மிகவும் அப்பாவியான குழந்தை, சிறு வயதிலிருந்தே குறைவாக பேசுபவன். ஆனால் அவனிடம் அசாதாரணமான எந்த பழக்கமும் இல்லை. படிப்பிலும் நல்லவன். சரியான நேரத்தில் வேலை கிடைத்து விட்டது. தன் சகோதரிக்கு ஒரு பொறுப்பான அண்ணன். வீட்டிற்கு செலவுக்கு பணம் கொடுப்பான். என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேச மாட்டான். அவனது நண்பர்களும் அவன் கெட்ட சேர்க்கையில் விழுந்து விட்டான் என்று சொல்லும்படியானவர்கள் இல்லை. எந்த போதைப் பொருளும் பயன்படுத்த மாட்டான். அவனுக்கு சில குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டுமே இருந்தனர். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சிறந்த நண்பன் அவனுக்கு இருந்தான். சில சமயம் அவனுடன் போனில் பேசுவான்.
என்னையும் தன் நண்பனுடன் பேச சொல்லுவான். மொத்தத்தில் எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் இந்த 2 முறை நடந்ததும் சாதாரணமாக இல்லை. என் மகனுக்கு என்ன குறைபாடு இருந்தது? அவன் தன் மனைவிகளிடம் என்ன செய்தான்? அதனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்று தெரியவில்லை. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. அரவிந்த் ஓரளவுக்கு சாதாரணமாகி விட்டான். இப்போது வீட்டில் கொஞ்சம் பேசவும் ஆரம்பித்திருந்தான். இந்த முறை நான் அரவிந்திற்கு 3வது திருமணம் செய்து வைக்க நினைத்தேன். மேலும் ஒரு பெண் முதலிரவு அறையில் அரவிந்த் என்ன செய்கிறான், அதனால் மணப்பெண் ஓடிவிடுகிறாள் என்று என்னிடம் சொல்பவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அரவிந்தின் 2 மனைவிகளுடனும் விவாகரத்து ஆகிவிட்டிருந்தது. இந்த மருமகள் என் வீட்டிலேயே இருக்க வேண்டும், இங்கிருந்து ஓடிவிடக் கூடாது என்று நான் விரும்பினேன். நான் யாருடைய வாழ்க்கையையும் பாழாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஒரு மகளின் தாய். விவாகரத்து என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நான் நன்றாக அறிவேன். நான் மிகவும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அரவிந்துக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவள் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் விவாகரத்தானவள் அல்லது விதவையாக இருக்கலாம். சீக்கிரமே எனக்கு அப்படி ஒரு பெண் கிடைத்து விட்டாள். அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதனால் அவர்களும் அதிகம் ஆராயவில்லை. அந்த பெண் இளமையாக இருந்தாள், ஆனால் மிகவும் அழகாக இல்லை. நான் பெண் வீட்டாரிடம் என் மகனுக்கு ஒரு முறை திருமணம் ஆகிவிட்டது, என் மகனின் மனைவி சில காலம் மட்டுமே இருந்துவிட்டு போய்விட்டாள் என்று சொன்னேன். கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியதிருந்தது. ஏனென்றால் உண்மையை சொல்லும் நிலையில் நான் இல்லை. பெண்ணின் வீட்டார் திருமணத்திற்கு சம்மதித்தனர். நான் அரவிந்திடம் பெண்ணின் புகைப்படத்தை காட்டினேன். அவன் திருமணத்தை மறுத்துவிட்டான். நான் திருமணம் செய்ய மாட்டேன், இவ்வளவு சாதாரண முகம் கொண்ட பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்றான். அரவிந்தின் பேச்சை கேட்டு நான் அவனை அதட்டி, நீ சும்மா இரு, உன் நடவடிக்கைகளுக்கு உனக்கு ஒருபோதும் திருமணம் ஆகக்கூடாது. ஆனால் நான் ஒரு தாய் அல்லவா, அதனால் எவ்வளவு காலம் நான் உட்கார்ந்து உன்மேல் கவனம் செலுத்துவேன் என்று யோசிக்கிறேன். நான் போன பிறகு உன்னுடன் வாழ்க்கையை வாழ யாராவது இருக்க வேண்டும் என்றேன். பேசிக் கொண்டிருக்கும் போதே என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. என் கண்களில் கண்ணீரை கண்ட அரவிந்த் அமைதியாகிவிட்டான். திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். எங்கோ ஒரு மூலையில் அரவிந்தின் மனதில் ஒரு திருட்டுத்தனம் இருந்தது. அவன் என்னிடமிருந்து பார்வையை திருப்பினான். ஆனால் இந்த முறை நான் உண்மையை அறியாமல் இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன். இந்த முறை நான் பெண்ணை என் நம்பிக்கையில் எடுத்துக்கொள்வேன் என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன். ஆனால் அவளிடம் அவனுடைய முந்தைய மனைவிகள் பயந்து ஓடிவிட்டனர் என்று சொல்ல மாட்டேன். அவளிடம் அன்பாக விளக்குவேன். அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவேன். ஏதாவது விஷயம் இருந்தால் அதை என்னிடம் சொல்லுவேன். நான் அவளது பிரச்சனையை தீர்ப்பேன். ஆனால் இந்த முறை திருமணம் மிகவும் எளிமையாக நடத்த திட்டமிடப்பட்டது. பின்னர் நான் அரவிந்தின் திருமணத்தை மிகவும் எளிமையாக நடத்தினேன். பெண்ணின் பெயர் ரஷ்மி. நான் ரஷ்மியை அரவிந்தின் அறைக்கு அழைத்து சென்றேன். அவளை கட்டிலில் அமர வைத்து ரஷ்மியின் கையை என் கைகளில் எடுத்து மெதுவாக அழுத்தி, ரஷ்மி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், என் பேச்சை கவனமாக கேள் என்றேன். ரஷ்மி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம், இப்போதே பேச வேண்டும் என்று யோசித்தாள். நான் ரஷ்மிக்கு புரிய வைத்து, அரவிந்த் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. நான் அவனை மிகவும் கஷ்டப்பட்டு திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேன். ஒருவேளை என் மகன் சில விசித்திரமான காரியங்களை செய்யலாம். ஒருவேளை அவன் உன்னை பயமுறுத்த முயற்சி செய்யலாம். அதனால் நீ அவனை விட்டு ஓடி விடுவாய். ஆனால் நீ பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டும். நீ அவனது பயமுறுத்துதலுக்கோ அல்லது அவனது வார்த்தைகளுக்கோ மயங்க வேண்டியதில்லை. ரஷ்மி என் பேச்சை கேட்டு தலையை அசைத்தாள். நான் கொஞ்சம் நிம்மதி அடைந்தேன். ரஷ்மியை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். நான் என் அறைக்கு செல்லவில்லை. வெளியே சோபாவிலேயே படுத்துக் கொண்டேன். நான் சுருதியிடம், நீ போய் படுத்துக்கொள், ரொம்ப ராத்திரி ஆகிவிட்டது என்று அவளை அறைக்கு அனுப்பினேன். ஆனால் போகும்போது அவள், அம்மா, நீங்கள் செய்வது தவறு. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக திருமணத்தை மட்டுமே நினைக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய மகளின் வாழ்க்கையையும் இப்படி அழிக்க கூடாது என்று சொன்னாள். சுருதி சென்று விட்டாள். நான் சோபாவில் படுத்துக்கொண்டு மனதார என் கடவுளை நினைத்துக் கொண்டிருந்தேன்.
கடவுளே, இந்த இரவு நல்லபடியாக கடக்கட்டும் என்று பிரார்த்தித்தேன். ஒரு பெரிய அமைதி நிலவியது. புயலுக்கு முன்னதான அமைதி போல் இருந்தது. அப்போதுதான் நான் பயந்த அதே விஷயம் நடந்தது. ரஷ்மி அலறி கொண்டு வெளியே ஓடி வந்தாள். ஒரு பைத்தியம் போல் வீட்டை விட்டு வெளியே ஓட விரும்பினாள். நான் எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி சற்று அமைதிப்படுத்தினேன். அவள் எதுவும் பேசும் நிலையில் இல்லை. சற்று அமைதியானதும் பதட்டத்துடன், நீங்கள் உங்கள் மகனை முதலில் மருத்துவ பரிசோதனை செய்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்திருந்தால் நீங்களும் நானும் இந்த நாளை பார்க்க வேண்டியிருந்திருக்காது என்றாள். அவள் அரவிந்தை விட்டு பிரிந்து விட்டாள். அடுத்த நாள் ரஷ்மியின் வீட்டில் இருந்து போன் வந்தது. உங்கள் மகனிடம் சொல்லி எங்கள் மகளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் மூலமாகவும் இதை செய்ய முடியும். விரக்தி அடைந்த நிலையில் நான் போனை பிடித்து கொண்டு அதே சோபாவில் உட்கார்ந்தேன். முன்பு வந்த மருமகள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள், அழகாகவும் படித்தவளாகவும் இருந்தாள். ஆனால் ரக்ஷினி விதவை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள், மிகவும் அழகாகவும் இல்லை. ரஷ்மிக்கு நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் விலக்கி இருந்தேன். அப்படியும் அவள் இவ்வளவு பதட்டம் அடைந்து விட்டாள். என் மகனிடம் அப்படி என்ன குறைபாடு இருந்தது? நாங்கள் மணப்பெண்ணுக்கு கொடுத்த நகைகளையும் மற்ற பொருட்களையும் மணப்பெண்ணின் வீட்டார் திருமணமான மறுநாளே திருப்பி அனுப்பிவிட்டனர். நான் வரதட்சணை கூட வாங்கவில்லை. அப்படி என்றால் அழகாகவும் படித்தவனாகவும் பணக்காரனாகவும் இருக்கும் ஒரு பையனை ஏன் பெண்கள் விட்டு ஓடினார்கள்? என் மூளை இதை யோசித்து யோசித்து வெடித்து கொண்டிருந்தது. என்ன விஷயம் என்று எப்படி அறிவது? அரவிந்தும் வாயை திறக்க தயாராக இல்லை. இந்த விஷயத்தை பற்றி பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அவன் எழுந்து வெளியே சென்று விடுவான். என்னிடம் பேசவே வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் இப்போது நான் ஒவ்வொரு கணமும் அரவிந்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்தேன். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா, அதனால் நான் துப்பு துளைக்கி உண்மை என்னவென்று அறிய முடியுமா என்று பார்த்தேன். ஆனால் அவனது செய்கைகள் ஒருபோதும் அசாதாரணமாக தெரியவில்லை. மற்ற சாதாரண பையன்களைப் போலவே இருந்தான். எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. ஒரு நாள் பொறுமை இழந்து நான் அரவிந்தின் நண்பனுக்கு போன் செய்தேன். வெளிநாட்டில் இருக்கும் அந்த நண்பனிடம் நான் கேட்டேன், நிதின், அரவிந்த் தன் மனதில் உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லும் ஒரே நண்பன் நீதான். அரவிந்தை பற்றி எனக்கு எல்லாவற்றையும் சொல். அவன் தன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நிச்சயம் ஏதாவது சொல்லி இருப்பான். ஆனால் அவன் தன் நண்பனிடம் தன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவன் தன் சிறந்த நண்பனிடம் கூட தனக்கு 3 திருமணங்கள் நடந்துவிட்டன, தன் 3 மனைவிகளும் தன்னை விட்டு ஓடிவிட்டனர் என்று சொல்லவில்லை. இது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. மெதுவாக மேலும் 6 மாதங்கள் கடந்தன. வீட்டில் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. நான் மீண்டும் அரவிந்தின் திருமணத்தை பற்றி யோசித்தேன். இந்த முறை நான் உண்மையை அறிந்தே தீருவேன் என்று உறுதியாக இருந்தேன். இந்த முறை நான் பெண்ணிடம் எல்லாவற்றையும் சொன்னேன், எதையும் மறைக்கவில்லை. மேலும் நான் அந்த பெண்ணை ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து அழைத்து வந்தேன். அவர்களுக்கு திருமணம் மிகவும் அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஏழைகள். அவளுக்கு வீட்டில் 2 தம்பிகள் இருந்தனர். நான் உன் 2 தம்பிகளின் படிப்பின் பொறுப்பு என் மீது உள்ளது. திருமணத்திற்கு நீங்கள் எதுவும் செலவு செய்ய வேண்டியதில்லை என்றேன். நான் அந்த பெண்ணை சம்மதிக்க வைத்து விட்டேன். பெண்ணின் பெற்றோரும் சம்மதித்தனர். ஆனால் நான் இந்த விஷயத்தை பெண்ணின் பெற்றோரிடம் சொல்லவில்லை. அந்த பெண்ணிடம் மட்டுமே சொன்னேன். அந்த பெண் கொஞ்சம் பயந்தாள். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பே நான் எல்லா விஷயங்களையும் அவளிடம் விளக்கிவிட்டேன். முதலில் அவள் மிகவும் பயந்தாள். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, என்ன நடந்தாலும் நான் இந்த திருமணத்திற்கு தயாராக இருக்கிறேன். என் சிறிய தியாகத்தால் என் தம்பிகளின் வாழ்க்கை நன்றாக அமைந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? என்ன நடந்தாலும் நான் அதை சகித்துக் கொள்வேன் என்றாள். சுபா என் மருமகளாகி என் வீட்டில் நிலைத்திருந்தால் அது எனக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் என்று நான் மனதுக்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த முறை திருமணம் கோவிலில் நடந்தது. எல்லாம் சரியாக இருந்தது. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இரவும் கடந்து விட்டது, காலையும் ஆகிவிட்டது. காலையானதும் நான் அறையின் கதவை தட்டினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. நான் மிகவும் கவலை அடைந்தேன்.
யாரும் கதவை திறக்காததால் சிறிது நேரம் கழித்து அறையின் மற்றொரு சாவியை எடுத்து நானே கதவை திறந்தேன். அறைக்குள் இருந்த காட்சியை கண்டு நான் அலறினேன். ஏனென்றால் என் மருமகள் மயங்கி கிடந்தாள். அரவிந்த் அறையில் எங்கும் இல்லை. ஒருவேளை குளியல் அறையில் இருந்திருக்கலாம். நான் விரைவாக மருத்துவரை அழைத்தேன். டாக்டர் அவள் பயத்தால் தான் மயங்கினாள் என்றும் அவள் உடலில் எந்த விதமான காயங்களும் இல்லை என்றும் கூறினார். அரவிந்தின் முகத்திலும் கவலை தெரிந்தது. அவனும் இந்த சூழ்நிலைகளால் கவலை அடைந்திருப்பதாக தோன்றியது. முழுமையாக பரிசோதனை செய்த பிறகு சில மருந்துகளை கொடுத்து டாக்டர் புறப்பட்டு சென்றார். சுபாவுக்கு விரைவில் சுயநினைவு திரும்பிவிடும் என்று டாக்டர் கூறியிருந்தார். அரவிந்தும் தயாராகி தன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். நான் சுபா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் சுபா கண்களை திறந்தாள். சுயநினைவு திரும்பியதும் நான் இங்கு இருக்க விரும்பவில்லை, நான் என் வீட்டிற்கு போக வேண்டும், என் அம்மா அப்பாவிடம் போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வெளியே ஓடினாள். நான் சுபாவின் கையை பிடித்து கொண்டேன். சுபா, நீ இப்படி செய்ய முடியாது. நான் உன்னிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னேன். நீ ஒப்புக்கொண்டாய். பிறகு ஏன் இப்படி செய்கிறாய் என்றேன். ஆனால் சுபா என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அழுது கொண்டே, அத்தை, என்னை மன்னியுங்கள், நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன், நான் இங்கு இருக்க முடியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் என் அப்பா அம்மாவிடம் எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாவற்றையும் நான் சமாளித்துக் கொள்வேன், தயவு செய்து என்னை இந்த வீட்டில் இருக்க சொல்லாதீர்கள் என்றாள். ஆனால் சுபா, என்ன நடந்தது என்று சொல்லேன். நான் உண்மையை அறிய விரும்புகிறேன். நீ அரவிந்தின் உண்மையை என்னிடம் நிச்சயம் சொல்வேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தாய் என்றேன். அத்தை, அரவிந்தை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் அரவிந்தை பற்றி பேசினால் அவர் என்னை கொன்று விடுவார். என் உயிர் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அரவிந்த் என் தம்பிகளையும் விடமாட்டார். தயவு செய்து என்னை விடுங்கள் என்றார். அவளது கண்களில் கெஞ்சும் கருணை மிகுந்த பாவங்கள் இருந்தன. என்னால் அவளை தடுக்க முடியவில்லை. சுபா சென்று விட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுபாவின் பெற்றோரிடம் இருந்து போன் வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒருவேளை சுபா தன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லி இருக்க மாட்டாள். அரவிந்தின் 3 மனைவிகளும் அடுத்த நாளே விவாகரத்து கோரினர். ஆனால் சுபா அப்படி எதுவும் செய்யவில்லை. இதன் பொருள் சுபா இன்னும் என் மகனின் மனைவி. நான் இப்போது அரவிந்தை பரிசோதித்தே தீருவேன் என்று நினைத்தேன். தன்னுடைய முழு சுய நினைவில் அரவிந்த் ஒருபோதும் இதை செய்ய அனுமதிக்க மாட்டான். அதனால் ஒரு நாள் நான் அரவிந்தின் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்தேன். அரவிந்த் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தவுடன் நான் மருத்துவருக்கு போன் செய்தேன். டாக்டர் அரவிந்தின் சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நான் ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். நான் அரவிந்தின் ரிப்போர்ட்டுக்காக ஆவலுடன் காத்திருக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் டாக்டரிடம் இருந்து போன் வந்தது. அவர் அரவிந்த் முற்றிலும் நார்மலாக இருக்கிறான், அவனது எல்லா ரிப்போர்ட்டுகளும் நார்மலாக வந்துள்ளன என்றார். இதை கேட்டதும் என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அரவிந்த் நார்மலாக இருந்தால் திருமணமான முதல் இரவில் அவனது மனைவிகள் ஏன் ஓடிவிடுகிறார்கள்? யோசித்து யோசித்து என் மூளை வெடித்துக் கொண்டிருந்தது. ஏதோ யோசித்து நான் சுபாவிடம் சென்றேன். சுபாவின் பெற்றோர் என்னை மிகவும் மதித்தார்கள். ஒருவேளை அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்காது. நான் தங்கள் மகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். என்னை பார்த்ததும் சுபா பயந்து விட்டாள். அவள் எங்களுடன் அதிகமாக உட்காரவில்லை. அறைக்குள் சென்று விட்டாள். நான் சுபாவின் பின்னால் அவள் அறைக்கு வந்தேன். என்னை பார்த்ததும் அவள், அத்தை, நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், நான் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, பிறகு ஏன் நீங்கள் என்னை அழைத்து செல்ல வந்தீர்கள் என்றாள். நான் சுபாவை அன்பாக என் அருகில் அமர வைத்து அவள் முன் கைகளை கூப்பி, சுபா, என் நம்பிக்கையின் கடைசி ஒளிக்கீற்று நீதான். என் மகனுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்று நீதான் என்னிடம் சொல்ல முடியும். ஒரு நிர்பந்திக்கப்பட்ட தாய் உன்னிடம் கைகளை கூப்பி கெஞ்சுகிறாள். தயவு செய்து மறுக்காதே என்றேன். என் கண்களில் கண்ணீரையும் என் கைகளை கூப்பியதையும் கண்ட சுபா என் கைகளை பிடித்து கொண்டு, அத்தை, நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன், தயவு செய்து என் முன் கைகளை கூப்பாதீர்கள் என்றாள். சுபா எந்த வகையிலும் உண்மையை சொல்ல சம்மதிக்காததால் நான் சுபாவிடம், சரி, நீ உன் வாயால் எதுவும் சொல்லாதே, நான் என் கண்களால் பார்த்து கொள்கிறேன், ஆனால் நீ எனக்கு உதவ முடியும் அல்லவா
இன்று இரவு என் மகனின் அறையில் மீண்டும் தங்கு, நான் என் கண்களால் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். முதலில் சுபா பயந்தாள். ஆனால் நான் உன்னுடன் இருப்பேன், உனக்கு எதுவும் நடக்காது என்று நான் அவளுக்கு நிறைய புரிய வைத்த பிறகு அவள் சம்மதித்தாள். நான் சுபாவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். சுபாவின் பெற்றோர் தங்கள் மகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தனர். மீண்டும் ஒரு முறை சுபாவை மணப்பெண்ணாக அலங்கரித்து அரவிந்தின் அறையில் அமர்த்தினேன். நான் அரவிந்திற்கு ஏற்கனவே போன் செய்து, சுபா வீட்டிற்கு வந்துவிட்டாள், நீயும் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வந்துவிடு, இன்று நான் வீட்டில் இருக்க மாட்டேன், உன் அத்தையின் உடல்நிலை சரியில்லை, நான் அங்கு செல்கிறேன், இரவு முழுவதும் அங்கேயே இருப்பேன் என்று சொல்லி இருந்தேன். என் பேச்சை கேட்ட அரவிந்த் சரி என்று மட்டும் பதில் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். நான் அரவிந்தின் அறையிலேயே ஒளிந்திருந்தேன். இன்று நான் எல்லாவற்றையும் என் கண்களால் பார்த்து கொள்ள விரும்பினேன். சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. அரவிந்த் அறைக்குள் நுழைந்தான். அலங்கரித்து அமர்ந்திருந்த சுபாவை ஒருமுறை பார்த்தான். எதுவும் பேசாமல் குளியலறைக்குள் நுழைந்தான். அப்போது திடீரென குளியலறையிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. சுபா படுக்கையிலிருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தாள். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நானும் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தேன். உள்ளே அரவிந்த் தானே போனான். பிறகு ஏன் இந்த பெண்ணின் சத்தம்? அப்போது அரவிந்த் வெளியே வந்தான். அரவிந்தை பார்த்ததும் நான் மயக்கமடையும் நிலையில் இருந்தேன். அவன் தன் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றியிருந்தான். அவன் பெண்கள் அணிவது போன்ற ஆடைகளை அணிந்திருந்தான். மிகவும் பயங்கரமான மேக்கப் போட்டிருந்தான். கண்களில் ரத்தம் இறங்கியது போல் இருந்தது. குரலும் ஒரு பெண்ணின் குரலை போலவே வெளிவந்தது. உன்னை என் வாழ்க்கையில் மீண்டும் வர வேண்டாம் என்று சொன்னேன், நீ என் பேச்சை கேட்கவில்லை, இப்போது உன் மரணத்திற்கு நீயே பொறுப்பு என்று மிகவும் பயங்கரமான சிரிப்புடன் அரவிந்த் சுபாவை நோக்கி வந்தான். சுபா அலறி கொண்டு என் அருகில் வந்தாள். நானும் வெளியே வந்து அரவிந்தை தடுக்க முயற்சித்தேன். அரவிந்த், உனக்கு என்ன ஆயிற்று? நீ சுய நினைவுடன் இருக்கிறாயா? அரவிந்த் என்னை பலமாக தள்ளினான். யார் அரவிந்த்? என் பெயர் பிரமிளா என்று சொன்னான். சந்தர்ப்பம் பார்த்து சுபா அறையில் இருந்து ஓடிவிட்டாள். அரவிந்த் மீண்டும் என் அருகில் வருவதற்கு முன் நானும் அறையில் இருந்து வெளியே வந்து கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டேன். அரவிந்தின் பயங்கரமான சிரிப்பு வெளியே வரைக்கும் கேட்டது. நான் பயந்து நடுங்கிய சுபாவை என் மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தேன். நானே மிகவும் அதிர்ச்சியில் இருந்தேன், பயந்தும் இருந்தேன். அத்தை, நான் அரவிந்துக்கும் மனைவியாக இருக்க விரும்பவில்லை. அரவிந்த் என்னை உயிரோடு விடமாட்டார். நான் யாரிடமாவது ஏதாவது சொன்னால் அவர் என்னை கொன்று விடுவேன் என்று சொன்னார். என் தம்பிகளையும் விடமாட்டார். தயவு செய்து என்னையும் என் தம்பிகளையும் காப்பாற்றுங்கள் அத்தை. சுபா, எதுவும் நடக்காது, அமைதியாக இரு, நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்றேன். என் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்ததும் என் மனதில் தோன்றிய முதல் எண்ணம், ஒருவேளை அரவிந்தை ஒரு பேய் பிடித்திருக்கலாம் என்பதுதான். சுபாவை என் அறையிலேயே படுக்க வைத்தேன். காலையில் எழுந்ததும் முதலில் என் குடும்ப மருத்துவருக்கு போன் செய்தேன். காலை 8 மணிக்கு டாக்டர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். நான் அவரிடம் எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்துரைத்தேன். மேலும் எனக்கு அரவிந்தை ஒரு பேய் பிடித்திருப்பதாக தோன்றுகிறது என்றும் டாக்டரிடம் சொன்னேன். என் பேச்சை கேட்ட டாக்டர், இது ஒரு பேய் என்று எனக்கு தோன்றவில்லை, அரவிந்த் ஒரு மனநோயாளி என்று எனக்கு தோன்றுகிறது. அவனுக்கு பைத்தியகாரத்தனமான தாக்குதல்கள் வருகின்றன. இப்படிப்பட்ட நோயாளிகள் ஏதாவது ஒரு திரைப்படம் அல்லது கதையில் மூழ்கி அதே கதாபாத்திரத்தில் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த நோய்க்கு சிகிச்சை உள்ளது. அன்பானவர்களின் அன்பு மற்றும் சில மருந்துகள் மூலம் நோயாளி குணமடைவார். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நோயாளி முற்றிலும் குணமடைவார். புதிய மணப்பெண்ணை பார்த்ததும் அரவிந்துக்கு பைத்தியகாரத்தனமான தாக்குதல்கள் வருகின்றன. இந்த தாக்குதல்கள் அரவிந்துக்கு ஏன் வருகின்றன என்பதற்கான தடயம் அவனது அறையில் இருந்துதான் கிடைக்கும். ஒரு முறை தடயம் கிடைத்து விட்டால் நாங்கள் அவனுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் எனக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். நான் சுபாவுக்கு காலை உணவை கொடுத்தேன். காலை உணவு உண்ணும் போது சுபா, நான் என் வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றாள். நான் சுபாவின் தலையை அன்பாக வருடி, சுபா, முதலில் என்னை அத்தை என்று அழைப்பதை நிறுத்து, என்னை அம்மா என்று அழை. இரண்டாவதாக, இதுதான் இப்போது உன் வீடு
இவ்வளவு நடந்த பிறகும் நீ எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். சுபா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். நான் சுபாவிடம், நான் இப்போதுதான் டாக்டரிடம் பேசினேன். அரவிந்த் முற்றிலும் நலமாகி விடுவான். அவனுக்கு கொஞ்சம் அன்பு மற்றும் கவனிப்பு மட்டுமே தேவை. அதை நாம் இருவரும் சேர்ந்து கொடுப்போம். என் பேச்சை நம்பு. அரவிந்த் ஒரு நல்ல பையன். அவன் உன்னை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்வான். நான் நீண்ட நேரம் புரிய வைத்த பிறகு அவளுடைய பெற்றோரின் நிலைமையை கருத்தில் கொண்டு சுபா சம்மதித்தாள். அரவிந்த் காலை உணவு உண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். அரவிந்த் அலுவலகத்திற்கு சென்றதும் முதலில் நான் அரவிந்தின் அறைக்கு சென்று தேடினேன். எனக்கு அதிக சிரமப்பட வேண்டியதில்லை. படுக்கைக்கு எதிரிலேயே எனக்கு சில புத்தகங்கள் தெரிந்தன. சுபாவும் என் அருகில் வந்திருந்தாள். எல்லா புத்தகங்களும் ஒரே மாதிரியாக இருந்தன. எல்லா புத்தகங்களிலும் ஒரே நாவல் தான் இருந்தது. அதில் பிரமிளா என்ற ஒரு பெண் இருந்தாள். திருமணமான முதல் இரவிலேயே அவளுடைய கணவன் அவளை அறையில் இருந்து தள்ளி வெளியேற்றி விட்டான். அடுத்த நாளே மற்றொரு மணப்பெண்ணை கொண்டு வந்து விட்டான். பிரமிளா மெதுவாக மனநோயாளி ஆகிவிட்டாள். மணப்பெண்ணை பார்த்ததும் அவளுக்கு பயம் வர ஆரம்பித்தது. இப்போது அவள் எந்த திருமணத்திலும் மணப்பெண்ணை பார்த்தால் அவளை அடிக்க விரும்புவாள். பிரமிளாவின் மாமியார் வீட்டார் அவளை பைத்தியம் என்று அறிவித்து அவளை அவளுடைய தாயின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். மணப்பெண்ணை பார்த்ததும் பிரமிளாவின் பைத்தியகாரத்தனம் குறையவில்லை. மேலும் அரவிந்த் பிரமிளாவின் கதாபாத்திரத்திலேயே தன்னை முழுமையாக ஆக்கி கொண்டான். நான் டாக்டருக்கு போன் செய்து எல்லா விஷயங்களையும் சொன்னேன். டாக்டர், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சில மருந்துகள் கொடுப்பேன். மேலும் அரவிந்த் படிக்கும் அந்த நாவலின் எல்லா புத்தகங்களையும் அறையிலிருந்து வெளியே எடுத்து விடுங்கள். அன்பாக அரவிந்துக்கு புரிய வைக்க வேண்டும். பிரமிளா கதாபாத்திரத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். மெதுவாக டாக்டரின் மருந்துகளாலும் சுபாவின் மற்றும் என்னுடைய முயற்சியாலும் அரவிந்த் குணமடைய ஆரம்பித்தான். சுபா அரவிந்தின் முன் சாதாரணமாகவே இருந்தாள். எந்த அலங்காரமும் செய்யவில்லை. அரவிந்தின் நடத்தையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பித்தன. இப்போது நான் அவனுடைய கண்களில் சுபாவுக்கான அன்பை கண்டேன். சுபா எங்கு சென்றாலும் அரவிந்தின் கண்கள் அவளை பின்தொடர்ந்தன. அரவிந்தின் சிகிச்சை தொடங்கி இன்று 3 மாதங்கள் ஆகிவிட்டன. சுபா எவ்வளவு கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் எனக்கு ஆதரவளித்தாள் என்பதை நான் கண்டு வியந்தேன். சுபா போன்ற ஒரு மருமகளை பெற நான் நல்ல செயல்கள் செய்திருக்க வேண்டும். சுபா இன்னும் என்னுடன் என் அறையிலேயே படுத்திருந்தாள். ஆனால் இன்று நான் எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். அரவிந்த் முற்றிலும் நலமாகிவிட்டான் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நான் சுபாவிடம், சுபா, இன்று நீ கடைசி அடியே எடுக்க வேண்டும். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் என்றேன். சுபா என் பக்கமாக ஆச்சரியத்துடன் பார்த்தாள். பிறகு நான் அவளிடம், சுபா, இன்று நீ மணப்பெண்ணாக அரவிந்தின் அறையில் அமர வேண்டும் என்று புரிய வைத்தேன். என் பேச்சை கேட்டதும் சுபா பயந்தாள். ஆனால் சீக்கிரம் தன்னை சமாளித்துக் கொண்டாள். ஒருவேளை அரவிந்த் இப்போது நலமாகி விட்டான் என்று அவள் நம்பினாள். அரவிந்தின் அன்பான பார்வைகளையும் அவள் புரிந்து கொண்டாள். சுபா, நீ பயப்பட தேவையில்லை. நீ கதவை திறந்து வை. உங்கள் இருவருக்கும் இடையே எல்லாம் சரியாக ஆகும் வரை நான் கதவுக்கு வெளியே நிற்பேன். ஏதாவது தவறு என்று தோன்றினால் உடனே வெளியே வா என்றேன். இரவு அரவிந்த் வருவதற்கு முன்பே நான் சுபாவை மணப்பெண் போல் அலங்கரித்தேன். அரவிந்தின் படுக்கையையும் மிகவும் அழகாக அலங்கரித்தேன். அரவிந்த் வரும் நேரம் ஆகிவிட்டது. நான் சுபாவை அலங்கரித்த படுக்கையில் அமர்த்திவிட்டு வெளியே வந்தேன். சிறிது நேரத்தில் அரவிந்தும் வந்து விட்டான். உணவு உண்ணும் போது அரவிந்தின் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தன. அரவிந்த் யாரை தேடுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் தெரியாதவள் போல் நடித்தேன். சிறிது நேரத்தில் அரவிந்தே, அம்மா, சுபாவை காணவில்லை, எங்கேனும் போயிருக்கிறாளா என்றான். நான் பேசுவதற்கு முன்பே சுருதி, அண்ணா, அண்ணி உங்கள் என்று ஆரம்பித்தாள். சுருதி தன் பேச்சை முடிப்பதற்கு முன் நான் அவளை அமைதிப்படுத்தினேன். நான் புன்னகையுடன், அரவிந்த், நீ முதலில் உன் உணவை முடி, பிறகு உன் அறைக்கு செல். உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்றேன். உணவு உண்ட பிறகு அரவிந்த் தன் அறைக்கு சென்றான். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இப்போது என்ன நடக்குமோ தெரியவில்லை. கடவுளே, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். நானும் அரவிந்தின் பின்னால் சென்று வெளியிலேயே நின்று விட்டேன்.
நான் காது கொடுத்து உள்ளே எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். நின்று கொண்டே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் உள்ளே அமைதி நிலவியது. பிறகு சிறிது நேரத்தில் எனக்கு சுபா மற்றும் அரவிந்தின் கிசுகிசுப்புகள் கேட்க ஆரம்பித்தன. ஆனால் அவை காதலில் மூழ்கிய கிசுகிசுப்புகள். நான் புன்னகைத்தேன். என் மனதுக்குள் ஒரு அமைதி பரவியது. நான் மனதார கடவுளுக்கு நன்றி கூறி என் அறைக்கு வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டேன். காலையில் என் கண்கள் தாமதமாக திறந்தன. நான் வேகமாக எழுந்து சமையலறைக்கு ஓடினேன். அங்கே சுபா ஏற்கனவே இருந்தாள். என்னை பார்த்ததும் சுபாவின் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. சுபாவின் குனிந்த பார்வைகளில் இருந்தும் வெட்கமான புன்னகையிலிருந்தும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். நான் அன்பாக சுபாவின் நெற்றியில் முத்தமிட்டு, சுபா, இவ்வளவு சீக்கிரம் சமையலறையில் என்ன செய்கிறாய் என்றேன். சுபா கொஞ்சம் வெட்கத்துடன், அம்மா, அரவிந்துக்கு காஃபி தேவைப்பட்டது, அதையே தான் செய்கிறேன் என்றாள். சுபாவை காபி செய்ய விட்டுவிட்டு நான் வெளியே ஹாலுக்கு வந்து சோபாவில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். இன்று என் அரவிந்த் மற்றும் சுபாவின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. நன்றி.